Hello friends, welcome to Blagger Tamil tutorial part 8 Nachino. இப்போ வந்து நான் என்னோட ஹோம் பேஜை வந்து நான் எடிட் பண்ணுறேன். இப்போ எடிட் கொடுத்ததுன்னே பார்த்தோன்னா என்னோட டைட்டில் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி கேட்குது. நான் அதையே வச்சுக்கிறேன். இப்போது உங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தோன்னா நான் போன கிளாஸில் லிங்கிங் கொடுத்தது. பேக் வந்தேன்னா என்னோட இப்படி இருக்குது. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா சாம்பிள் போஸ்ட் அப்படின்றது வந்து என்னோடய ஹோம் பேஜை வந்து செட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து போஸ்ட்டுக்கு போயிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் இருக்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக க்ரியேட் போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து புது போஸ்ட்டு கொடுத்தனாலையும் நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணுறோம், அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடிட்டுக்கு வந்துவிடும். இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து இப்போ செட் ஆகிருக்கும். வந்து இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். சாம்பிள் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்னோடய வெப்சைட்டுக்கான லிங்கிங்லாம் நான் கொடுக்குறேன். மெனூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே மை பேஜ் டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அபவுட் அஸ் கான்டாக்ட் அஸ் கொடுக்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நான் வந்து புல்லட் பாயிண்டில் போட்டுடுறேன். இப்போது எனக்கு இந்த மெனுஸ் கீழே இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வேணும், என்னோடய வெப்சைட் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுருங்க. உங்களோட பாயிண்டரை வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னா இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு இமேஜ் மாதிரி ஐகான்ஸ் இருக்கும். அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்லோடு ஃபைல் அப்லோட் ஆப்ஷன் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்றது இதில் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பிளாக்கு, ஃப்ரம் பிகாசா வெப் ஆல்பம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஃபோனு மூலிமா அப்லோட் பண்ண போகிறோமா, இல்லை ஏதாச்சும் வேறு வெப்சைட்லேருந்து அந்த யூஆர்எல்லை மட்டும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோமா. நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் உங்கள் சிஸ்டத்தில் பிகாசா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் எடிட் பண்ண இமேஜ் வேணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நார்மல் அப்லோட் பார்க்குறேன். என்னோடய பிக்சர்ஸ்க்கு போயிடுறேன். இங்கே பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து எது ஃப்ரண்ட் பேஜ் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகும். பார்த்தோன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆட் செலக்டட் அப்படின்னு கொடுத்துடுங்க. நம்ம கொடுத்ததோடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடும். இந்த நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா கீழே வந்து நம்மளோட சைஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்கோம். நம்மளோட சைஸை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணும்னா லெஃப்ட்டில் கொடுத்துருங்க, சென்டர் வேணும்னா சென்டர், அதேமாதிரி ரைட் வேணும்னா ரைட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சென்டரில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி. அதே டைமில் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, ஆட் கேப்ஷன் அப்படின்றது பார்த்தோன்னா அதுக்கான டைட்டில்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸ், அது மாதிரி லார்ஜ் சைஸ் இந்த மாதிரி இருக்கும். லார்ஜ் சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொத்த பிளாக்கும் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மீடியம் கொடுத்துக்கிறேன். மீடியம் கொடுத்துட்டு இப்போ வந்து எடுத்துக்கிட்டுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிட்டோம். நம்ம இதை செலக்ட் பண்ணதோடனே நம்மளோட ஆப்ஷன் வந்து வந்துடும். நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான டைட்டிலு, ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எல்லாம் கேட்கும். அதாவது இதை பற்றி நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு இமேஜ் மட்டும் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணதோடனே பார்த்தோன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய வெப்சைட்டு போகிறேன். ஹோம் பேஜ் வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். பார்த்தோன்னா தெரியும், ஹோம் பேஜில் வந்து என்னோடய சாம்பிள் போஸ்ட்டுன்னு வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தோன்னா லிங்கிங்கு, இங்கே வந்து ஒரு சின்ன இமேஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த இமேஜை நான் இப்போ கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய அந்த அது விசிபிள் பார்த்தோன்னா அதுவே வந்து டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ பார்த்தோன்னா இந்த இமேஜ் வந்து எதை பற்றி சொல்ல வருது எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கான லிங்கிங்கு, இதில் இன்னும் இந்த இமேஜ் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வராதீங்க. பாய்.